அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, நண்பர்களே, என்னுடைய உறவினர்களே, இன்று வியாழக்கிழமை சித்தர்கள் வழிபாட்டிற்கு உகந்த நாளாகும். அதாவது குரு வழிபாடு என்று சொல்லுவார்கள். குரு வழிபாடு, குருவாரம், தட்சாமூர்த்தியை நாம் கடவுளாகிய தட்சாமூர்த்தியையும் வழிபாடு செய்யலாம். சித்தர்கள் வழிபாடும் இன்று நமக்கு சிறப்பை தரும். அதாவது சாய்பாபா வழிபாடு இன்று மிகவும் நன்மை பயக்கும். நாம் வேண்டிய வரம் நமக்கு கிடைக்க சாய்பாபாவும் நமக்கு அருள்வார். வியாழக்கிழமையான இன்று இப்பொழுது நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கும் இந்த சித்தர் பாம்பாட்டி சித்தராவார். ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர். பாம்பாட்டி சித்தருடைய ஜீவ சமாதி எங்குள்ளது என்றால் சங்கரன் கோவிலில் இவருடைய ஜீவ சமாதி உள்ளது. இந்த சித்தர் கோயம்புத்தூர் மருதமலை அடிவாரத்தில் இருந்து முருகப்பெருமானை தியானம் செய்தவர். பாம்பு வடிவில் அவர் இன்றும் குகை வழியே கீழே சென்று முருகரை தரிசித்து கொண்டிருக்கிறார் என்று சில சித்தர்களும் சில பக்தி நாமான்களும் சொல்கின்றார்கள். அவ்வாறாக அந்த பாம்பாட்டி சித்தரை நாம் இன்று போற்றி வழிபட வேண்டும். ஓம் ஸ்ரீம் வசி பாம்பாட்டி சித்தரே போற்றி போற்றி. 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 அதை போல இன்று சுவாமி சாய்பாபா அவர்களையும் வழிபடுவதற்கு உகந்த நாளாகும். சாய்பாபாவின் அற்புதங்கள், சாய்பாபா மிராக்கிள்ஸ் என்றே சொல்லலாம். அவரை நினைத்து நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நம்முடைய வேண்டுதல்களை வியாழக்கிழமை என்று நாம் அவரை உண்மையான அன்போடு உள்ளமுருக அவரை வழிபட்டு அவருடைய மந்திரமான ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. 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 ஓம்
சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. இந்த சாய்பாபா மந்திரம் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி என்ற மந்திரத்தை இன்று ஒரு குறைந்தபட்சம் 108 முறை சொல்லி பாபாவை நாம் இன்று முழுக்க வழிபட நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். ஆக மொத்தம் வியாழக்கிழமை நாம் சித்தர் வழிபாடிற்கு உகந்த நாள். சாய்பாபாவை வழிபட வேண்டும். சிவன் கோயிலுக்கு சென்று சிவன் கோயிலில் இருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு இன்று சுண்டல் மாலை அணிவித்து மஞ்சள் வஸ்திரம் அவருக்கு சமர்ப்பித்து தட்சிணாமூர்த்தியையும் அருள் செய்யலாம். இவ்வாறாக நம்முடைய கர்மாக்கள் நீங்கவும் நாம் முன்பிறவியில் இந்த பிறவியில் எந்த பாவம் செய்யவில்லை, நமக்கு தெரிந்து இந்த பிறவியில் நாம் பாவம் செய்யவில்லை என்றாலும் முன்பிறவியில் நாம் செய்த பாவங்கள் அனைத்து தீரவும் நம்முடைய கர்மாக்கள் விலகவும் நாம் இந்த சித்தர் வழிபாடு செய்வது சிறந்த நமக்கு பலனை அளிக்கும் என்று வேண்டிக் கொண்டு அனைவரும் சாய்பாபா மற்றும் சித்தர் வழிபாடு செய்து பாம்பாட்டி சித்தர், கருவெளி சித்தர், எத்தனையோ சித்தர்கள் உள்ளார்கள். மதுரையில் உள்ள விபூதி சித்தர், கடக்கம்பட்டியில் உள்ள பழனிசாமி சித்தர், அவரவர் ஊர்களுக்கு அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு சித்தர் ஜீவசமாதிக்கு சென்று ஜீவசமாதியை வழிபடலாம். உயிருள்ள வாழும் சித்தர்களையும் நேரடியாக சென்று அவர்களுடைய ஆசியை இன்று பெறலாம். அதற்கு உகந்த நாள் வியாழக்கிழமையாகும். உங்கள் அனைவர் வாழ்விலும் சித்தர்களின் அருளால் நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அனைவரும் வாழ்க வளமுடன் என்று விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன்.